பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய விலையேறி பெற்ற அன்பை குறித்து நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு இந்த ஆண்டவர் அற்புதம் செய்யலை, அதிசயம் செய்யலை, எனக்கு உதவி செய்யலை. இது ஜெபிக்கிறவங்களுக்கும் நிறையா இருக்குது. சில நேரத்தில் நான் பார்ப்பது உண்டு, ரொம்ப வருஷமாக சர்ச்சைக்கு 10 வருஷம் 5 வருஷம் சர்ச்சைக்கு வரவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாது. 1 மாதம் 2 மாதம் வரவங்களுக்கெல்லாம் டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். ஆச்சரியமாக இருக்கும், என்னது இது அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் அவங்களுடைய விசுவாசம்னு சொல்லலாம், சில நேரத்தில் அது ஏன் நடக்குதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மன அங்கலாய்ப்பு. ஏன்னா யாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னால், கடைசி நாட்களும் தேவனாகிய கர்த்தத்தில் திரும்பி அவர் சத்துக்கு கீழ்ப்படியும் போது யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, ஆண்டவருடைய அன்புக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய பாச நேசத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களை கர்த்தரை கைவிட மாட்டார். கீழ்ப்படியாதவர்களை கைவிட்டுடுவார். கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், வசனத்து பிரகாரமே வாழ அர்ப்பணித்து பாருங்கள். உன்னை வாழாக்காமல் தலையாக்கவே நீ கீழாகலும் மேலாவேன்னு சொன்ன வார்த்தை நமக்கு நடக்கும். அவர் சத்தத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாக உயர்வார், பெரிய காரியங்களை செய்வார், உயர்வான ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். அதான் அவர் சொல்கிறார், கைவிட மாட்டேன், அதே போல் அழிக்க மாட்டேன். பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். உயில், இதை சொல்லலாம், உயிலை கூட சொல்லலாம், வார்த்தையின் உயில். இன்றைக்கி பேப்பர்ஸில் தான் உயில் எழுதுவாங்க, காலங்கள் மாறிடுச்சு. ஆனால் வார்த்தையை பாருங்கள், பிதாக்களுக்கு அவர் சொல்கிறது, உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். சில நேரத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இல்பொருளாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள். என் கண்காண எத்தனையோ பேருடைய லைஃப்பில் அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அவர் கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. அவர் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கைவிடாமல் இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், அழிக்காமல் இருப்பதற்காக. சிலர் அழிஞ்சு போயிட்டுருக்கிறாங்க. யூதாஸ் காரியத்தை போல தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அவர் அழிக்கவும் மாட்டார். பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மறக்கவும் மாட்டார். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரோ அதில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. ஏன் தெரியுங்களா? அவர் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால. தயவு செய்து நம்மளை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வோம். கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறது போல் இந்த வசனத்துக்குள்ளே நம்மளை அர்ப்பணிக்கும் போது அந்த வசனம் நம்மை திடப்படுத்தும், அந்த வசனம் நம்மை கைவிடாது, அந்த வசனம் நம்மை அழிக்காது. அந்த வசனம் நம் பிதாக்களுக்கு கொடுத்த ஆணையை நிச்சயமாக நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.